ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல கோமதி எவ்வளவு கெஞ்சி கேட்கறாங்க செந்தில் கிட்ட. வேணா செந்தில், இந்த வீட்டு விட்டு போகாதடா, சொல்ற பேச்சு கேளுடா, எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா தான் இருந்தோம், ஏன்னா இந்த பிரச்சனை பண்ணிட்டு இப்படி போற, உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்னா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அழுது திக்கிறாங்க. இல்லம்மா, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றம் கிடையாது, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டு விட்டு நான் போறேன், நீ சும்மா அழுது இது பண்ணாத, சீன்லாம் காட்டாத அப்படின்னு சொல்லிடுறாரு. கதிரமே, அம்மா விடுமா, அண்ணன் சரியான முடிவு தான் எடுத்திருக்கு, அவர் தனியா இருக்குன்னு ஆசைப்படுறாரு, அவர் விருப்பத்துக்கே விட்டுறமா. பாண்டி, ஆமா துரை எல்லாம் பெருசா பேசுறாங்க, கோமதி நீ அமைதியா இருக்க மாட்டியா, அவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கும் நடக்கிறாங்க, நடக்கட்டும், நீ எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க. அவரே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு, அவரே வேலை தேட்டிட்டாரு, இப்ப அவரே தண்ணி கொடுத்தாலும் போறாரு, விட்டுரு, நீ எதுக்கு தேவையில்லாம கத்தி அவங்ககிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ற, நீ அவன் காலையில விழுந்தாலும் அவன் திருந்த மாட்டான், அவன் கல்யாணிச்சுக்காரன், அவன் அப்படிதான் இருப்பான், அவன் எடுத்த முடிவுல இப்படிதான் இருப்பான் அறக்கட்டையா அப்படின்ட்டு அவர் ரொம்ப திட்டுறாரு. செந்திலுக்கு வந்து அவங்க அப்பா பேசணும் கோவமா தான் இருந்தது. செந்தில் பண்றது ரொம்ப தப்பு தாங்க, அவர் யார் பேச்சுமே கேட்கறது கிடையாது, அவர் சுதந்திரமா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா பாண்டியனுமே வீட்டு விட்டு போங்கடா அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. அண்ணன் எல்லாமே சமாதானப்படுத்துறாங்க. பாண்டி வேலும், என்னடா மச்சான், ஏன்னா பிரச்சனையா சொல்லுடா, ப்ளீஸ்ரா மனசை மாத்திக்கடா, எப்படா அந்த முடிவு எடுத்தேன், இல்ல நான் இந்த கோட்டர்ஸ் கிடைச்சோட தான் நான் முடிவு எடுத்தேன், அப்ப இந்த கோட்டர்ஸ் கிடைக்கலன்னா நீ முடிவு எடுத்துக்க மாட்டேல, மனசை மாத்திக்கோன்றாங்க. என்னம்மா பேசுறீங்க, இப்ப அண்ணனுக்கு இந்த ஊர்ல போஸ்டிங் போட்டாங்க, பரவாயில்ல, வெளியூர்ல போட்டு என்ன பண்ணிருப்பீங்க, வெளியூருக்கு அது போய் தானே ஆயிருக்கணும், அணி கூட்டிட்டு, அப்புறம் எதுக்கு அதை பத்தி யோசிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, இது ஒரு பெரிய மேட்டரே இல்ல, எதுக்கு இதை பத்தி நீங்க சும்மா பேசிட்டு இருக்கீங்க, அண்ணன் விருப்பத்தோட விடுங்க, அண்ணன் எங்க பக்கத்துல தான் இருக்கு, நம்மளே போய் கூட பாத்துக்கலாம், இப்ப நினைச்சா போய் நம்ம அண்ணனை பார்க்க போறோம், தேவையில்லாம இதுக்கு ஒரு பெரிய விஷயமா இஷ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு. இல்லடா கதிர், நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாம் குடும்பமா இருந்துட்டோம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, வேலை எல்லாம் முடிச்சுட்டு எவ்வளவு மொட்டை மாடல வந்து எவ்வளவு ஜாலியா பேசிப்போம், நம்ம அதெல்லாம் மிஸ் பண்றேன்டா, வேணாடா, அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுவாருடா, அம்மா எப்படி அழுகுறாங்க பாரு, ஆமா ஆமா அப்பா நீ தான் சொல்ற, அப்பாக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, நான் எப்போ போவோம் தான் பார்த்துட்டு இருப்பாரு, அப்பா அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கடா, அம்மா கூட சரியா சாப்பிடலடா, அப்பா பார்க்கறதானே வெளியே அப்படி பேசுறாரு, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு எனக்கு தெரியும்டா, நம்ம அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுடா, போவதில் செஞ்சுட்டு முடிவு மாத்திக்கடா எவ்வளவு சரவணன் எடுத்து சொல்றாரு. ஆனா இந்த செந்தில் வந்து ரொம்ப திமிர் பிடிச்சி மாத்திக்கவும் இல்லாம, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் என் முடிவுல வந்து பின்வாங்க மாட்டேன், நான் போதான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மீனா கிட்ட நல்லா நல்லா சொல்லிட்டு இல்ல மீனா, எல்லாரும் இதுல என்ன நல்லா மாட்டி விட்டல, நீ நல்லவள் ஆயிட்டல்ல, ஆமாங்க நான் என்னங்க பண்ண முடியும், எனக்கு முழுக்க முழுக்க விருப்பமே இல்லை குவார்டர்ஸ் போறது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் தான் உங்ககிட்ட சொல்லி தொலைச்சணும் குவார்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு, அதே நீங்க பிடிச்சிங்க, இல்ல என்ன பண்ணிப்பீங்க, இல்லைன்னா கூட மீனா நான் தனியா தான் யோசனை பண்ணிருப்பேன், என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு, நம்ம குடும்பத்துக்கு நீ என் பொண்டாட்டி மீனா, நம்ம குடும்ப நலத்துக்காக சொல்கிறேன், நம்மளுக்குன்னு ஃபியூச்சர் இருக்குது, நீ அதே புரிஞ்சுக்க மாட்டேற, நான் சுயநலமாக என்னை பற்றி மட்டுமா யோசிக்கிறேன், உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக தான் யோசிக்கிறேன், எந்த விஷயமும் நான் அப்பாவை எதிர்பார்த்து இருக்க முடியாது, எதுக்காத்தாலும் குத்தம் குறை சொல்லிகிட்டே இருப்பார், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல மீனா, மற்றவங்க மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, ஏன்னா எடுத்து பேசினா செந்தில் ஆவாதவன் கெட்டவன் அப்படின்றாங்க, எதுக்கு சிரமம், நம்ம தனியாக இருந்தால் நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம், எனக்கு ப்ரைவசி வேணும் மீனா, நீ சொல்கிறது புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. இப்போ என்னங்க, நானும் உங்கள் கூட தான் வரப்போகிறேன், நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் இந்த வீட்டில் எனக்கு எல்லாம் நல்லவங்க, எனக்கு அவங்க எந்த கெடுதலும் செய்யலை, எனக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்லங்க, எப்படிங்க அவங்களை விட்டு நான் வர முடியும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நேற்றெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்காங்க, அவங்க அழுது என்னால் பார்க்கவே முடியலைங்க, உங்கள் அம்மா அவங்க முகத்தை பாருங்க, இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்க கூட பிரச்சனை இல்லைங்க, அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படுது, நீங்கள் தாங்க புரிய வைக்கணும், தயவுசெய்து உங்க முடியும் மாற்றிக்குங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க மீனா, அந்த செந்தில் கிட்ட எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை, நான் எடுத்த முடிவு சரியானதான், நம்ம குவார்டர்ஸ்க்கு போகிறோம், நீ தயாராகி நீ ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கோமதி அம்மா நைட்டெல்லாம் தூங்காம போய் சமையல் ரூம்ல அழுதுட்டே இருக்காங்க. விடு கோமதி, அதே நினைச்சு அழுவாத, நீ என்னதான் அழுது பிறந்தாலும் அவன் வந்து சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், அவன் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கிறான், அந்த திமிரில் தான் ஆடுறான், அவனுக்கு எப்படிங்க தண்ணி கொடுத்தனும் போக தெரியும், அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அப்பெல்லாம் எல்லாமே தெரியும், நீ அதெல்லாம் கவலைப்படாத. ஏன் கோமதி இந்த மாதிரி தேவையில்லாம அழுதுட்டு இருக்க, அவன் எப்பவுமே நம்ம பேச்சு கேட்க மாட்டான், அவன் வந்து பணம் சம்பாதிக்கிறான்ல, அந்த திமிரு வண்டு கொடுத்தா வழியில் தங்காது கோமதி, அவன் வெளியே போய் கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு தெரியும், அவனுக்கு அந்த குடும்பம்லாம் நடத்த தெரியாது கோமதி, நீ வேணா பாரு, அவன் திருப்பி நம்மகிட்டே வந்துடுவான், தப்பு உணர்ந்து வந்துடும் கோமதி, நீ மனசை தேர்த்திக்கோ, சும்மா அழுதுட்டு இருக்காத, எதுவுமே நிலையில கோமதி, பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நல்லதுதான் சொல்றோம், அவன் அது கேட்கலாம் என்ன பண்ண முடியும், அவன் புத்தி வந்து தெரிஞ்சு வருவான், உடம்புக்கு எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு ஆறுதல் சொல்றாரு பாண்டியன். ஏதோ நம்ம அம்மா சொன்னாங்களே சரிம்மா கொஞ்ச நாள் போட்டோம் அப்படி கூட அவர் சொல்லலை, அவர் எடுத்த முடிவு தான் சரின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, எதுக்கும் இன்னொரு தடவை பேசலாமாடா, செந்தில்கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்றாங்க. கதிர் அண்ணா, விடு, நான் அவர் எடுத்த முடிவுல மாறவே மாட்டாரு, விட்டுருங்க, எதுக்கு தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அண்ணன் போக்கு போலயே விட்டுருங்க அப்படின்றாங்க. பாண்டியன் வந்து, சரவணா நான் கொஞ்சம் வெளியே போறேன்டா, நீயே கடை திறந்துரு, நான் வர லேட் ஆகும், நீ கடை பார்த்துக்கோ, பழனிக்கும் டெலிவரி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் செந்தில் வந்து, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. இவர் வந்து முறைச்சிக்கிட்டு அப்படியே வரப்பா நிக்கிறாரு பாண்டியன். எல்லாரும் ஆச்சரியோடு பாக்குறாங்க, என்ன பேச போறான் செந்தில், நாளைக்கு பால் காசுறோம், நாளைக்கே நாங்க குவார்டர்ஸ் போயிடுறோம், இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா பாண்டியனுக்கு வந்து அடிக்கணும் போலதான் தோணுது செந்தில, ஆனா அவர் பல்ல கடிச்சிட்டு அமைதியா
இருந்துடுறாரு. என்ன மீனா இதெல்லாம் எங்கிட்ட கூட இந்த ஒரு வார்த்தை சொல்லி, நீங்க வேற எனக்கே எதுவுமே தெரியாது, அவர் ஐயர் பார்த்து தெரியாது, நேரம் குடிச்சது தெரியாது, நாளைக்கு பால் காசு போறது இப்ப அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அவங்களுக்கு வேற வழி என்ன இருக்கு, அவர் சொல்றதுன்னா செந்தில் சொல்றதுன்னா அவங்களும் மீனா கேட்டாகணும். நாளைக்கு எல்லாருமே பால் காசு வரணும் எங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு செந்தில் எல்லாரும் இன்வைட் பண்றாரு. நாளைக்கு எல்லாரும் போவாங்களா, பாண்டியன் போவாரா இல்ல அண்ணதம்பிங்க எல்லாம் போவாங்களா? ஆனா பாண்டியன் என்னதான் பேசினாலும் மனசுல கவலை இருந்துட்டு தான் இருக்கு, நம்ம பையன் இப்படி சொல் பேச்சு கேட்கலையே இப்படி பண்றான்ட்டு. இருந்தாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தெரிஞ்சு அவன் வருவான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை. நன்றி, வணக்கம்.